இந்த கூத்து முடிஞ்சதை பார்த்தால் பாராளுமன்றத்துக்கு போய் இங்க அமைச்சர் வந்து திருதனை பேசுறாராம், திருதன் இவரே பேசுறாராம். ஏண்டா ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்புகளும் இதே கூத்துட்டான், பாராளுமன்றத்துக்குள்ள இது கூத்துட்டான். அப்ப மக்களை பார்த்தா உங்களுக்கு என்ன முட்டாள் பைகள் பெருச்சளி மாதிரி தெரியுதா? இல்ல கேட்கிறேன், நீங்க மட்டும் தான் புத்திசாலிகளா? சோ அதனால வந்து நாங்கள் இந்த இடத்துல இதை செய்தே ஆக வேண்டும், அல்லாவிட்டால் அது பெரிய சிக்கலை கொண்டு வந்துடும். இப்போ ரெண்டு விஷயம் தான். நான் தமிழ் தேசிய குழுவில பயணிக்கிறேன். தமிழ் தேசிய குழு நான் வந்து துரோகிகளோட, எங்களுக்கு காட்டி கொடுத்தவனோட, ஒட்டுக்குழுவோட, முகமுடி போட்ட மாயாவிகளோட, அன்னைக்கு விளக்கேற்றவங்களோட நான் பயணிக்க மாட்டேன். ரெண்டாவது அதுக்கு மேலாக எங்களை அவதூறு செஞ்சோட நான் பயணிக்க மாட்டேன். பயணிக்கலாமா? பயணிக்கல. அப்ப இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நீங்கள் எப்படி தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும்? அப்ப நீங்க எப்படி தமிழ் மாவீரருக்கு நீ பாட்டு எழுத முடியும்? எப்படி எழுத முடியும்? அப்ப நீங்கள் யார்? அப்ப நீங்க இப்படி நான் கேவலம் கட்டவன பாட்டு வேணும். மாவீரருக்கு பாட்டெல்லாம் நீ தூய்மையா இருக்கணும், சரியா? எங்கட மாவீரருக்கு பாட்டு எழுதினா அந்த தேசத்தின் கொள்கையில நீ கொள்கை பிடிப்பா இருக்கும். என் கையுக்கு முன்னாடி நான் உனக்கு சொல்றேன், இந்த கனடாவில் இருக்கக்கூடிய சட்டத்துறை மாணவன் ஒருத்தன் கிளம்பி இருக்கான். என்ன பிரசாத்து சண்முகமோ ஏதோ உனக்கு முதுகலும் இருந்தா தம்பி கும்பிட்டு கேட்கிறேன், படிக்காத என்னட்ட நேரப்பா விவாதம் செய்ய நட்டுவர். நீங்களானே சட்டத்துறை மாணவன் சொல்றீங்க, நான் கையெழுத்து கும்புறேன், நீ முடிஞ்சா பாப்பா. முதுகெலும்பு உள்ளவராக இருந்தால் படிக்காத ஒரு பட்டிக்காட்டான், ஒரு காட்டு பயல், எழுத படிக்க தெரியாத ஒருவனை முதலாய் சந்திச்சு என் கேள்விக்கு நீ பதில்தான். எந்த ஒரு பாடல் ஆசிரியராவது இந்த தளத்தின் மீதும் எங்கள் மீதும் அவதூறு பரப்பினால் அவர்களுடைய பாடல்களும் இங்கு ஒளிபரப்பப்பட மாட்டாது. இப்படி நான் கேவலம் கட்ட பாட்டு வேணும். மாவீரருக்கு பாட்டெல்லாம் நீ தூய்மையா இருக்கணும், சரியா? எங்கட மாவீரருக்கு பாட்டல் நீ அந்த தேசத்தின் கொள்கையில நீ கொள்கை பிடிப்பா இருக்கும். செல்லப்பா பாவேந்தன், செல்லப்பாவுடைய மகன் ஐயா இளங்கோ செல்லப்பா அவருடைய இசையில தம்பி பாவேந்தன் அவர்கள் எங்களுக்கு இங்கே பாடலை படித்துக் கொடுத்திருந்தார். இந்த கருப்பாடுகள சூழ்ச்சியால் அவர்களுக்குள்ள போய் சிக்கியிருந்தார்கள். அதனால் பாவேந்தனுடைய குரல் இந்த தளத்தில் ஒலிக்கப்பட மாட்டாது. பாவேந்தன் படித்த எந்த பாடல்களும் நாங்கள் இந்த இடத்தில் எங்கள் தளத்தில் எங்கும் ஒளிபரப்பப்பட மாட்டாது. நாங்க தெளிவா இருக்கிறோம். இளங்கோ செல்லப்பா இசை போட்டுக்கிறார், அதுல ஐயா செல்லப்பா படிச்சுக்கார், அது தவிர்க்க முடியாது, நாங்கள் அதை எடுப்போம். ஆனால் பாவேந்தன் என்கிற அந்த நபர் படித்த பாடல்கள் இந்த தளத்திலே ஒரு பொழுது நாங்கள் ஒழிக்க விட மாட்டோம். எங்களுடைய பாடலை தந்துவிட்டு தான் முகம் காட்டி விட்டேன், அந்த காட்சி அமைத்ததற்காக காப்புரிமை கொடுத்திருக்கிறார். இப்படியான கேடு கட்டவர்களுடைய பாட்டுகளை நாங்கள் இங்க ஒளிபரப்ப மாட்டோம். ஒப்புதல் தந்தவருடைய பாடல்கள் இப்பொழுது 10 பாடலாசிரிய பாடல்கள் இங்கே நாங்கள் பதிவேற்றி விட்டோம். ஒப்புதல் தர முடியாத எவருடைய பாடல்களுக்கும் நாங்கள் மீள இசை அமைக்க மாட்டோம். இரண்டாவது, நான் உனக்கு விளக்க போத, நீ சட்டத்துறை மாணவன், நீங்க சொல்றது சரியா, படிக்காத பைத்தியக்காரன் நான் சொல்றது சரியான்றதா மக்கள் சமூகம் முடிவெடுக்கட்டும். இப்பா நீங்கள் இந்த இவங்களோட எதிரியோட போய் நின்று கொண்டு அவங்கள்ட ஊதியத்தை வாங்கி கொண்டு எங்கட இனத்தை புலியாக கதைக்கிற, ஒட்டுக்குழுக்களை போய் தூக்கி வச்சு கதைக்கிற. பா இந்த 14 வருஷமா உங்களுக்கு ஒரு நான் பல முறை சொல்லி கொண்டு வரேன், 14 வருஷமாக இந்த ஒட்டுக்குழுக்களுக்கு தமிழருடைய மனங்களை வெல்வதற்கான பெரிய இடவழி இருந்தது. அந்த இடங்கள்ல இந்த மக்களுடைய மனங்களை இந்த அனைத்து ஒட்டுக்குழுக்களை வெல்ல முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு 14 வருடமா எங்களோட அமைப்பு இல்லை, ஆனா தொடர்ந்தும் விடுதலை புலிகளும் இல்லை, அந்த அமைப்பும் இல்லை. இருந்தும் இன்றைக்கு பிரபாகரன் கெட்டவர், பிரபாகரன் மோசமானவர். யாருக்கு இந்த கதையை சொல்ற? இதை சொல்றதால நீ என்னதை கட்டமைக்க விரும்புற? இந்த கனடாவில் கூடிய சட்டத்துறை மாணவன் என்ற அந்த முதுகெலும்பில்லா ஒன்றுக்கு நான் கேட்கிறேன், தமிழக முதுகெலும்பு இருக்கும்னு சொன்னால் படிச்ச சட்டத்துறை மாணவனுக்கு நான் சவால் விடுறேன். நான் இந்த டிக்டாக் தளத்துல இருந்து சவால் விடுறேன், தம்பி இருந்தால் மேல வாப்பா, 2 பேரும் பேசி பார்ப்போம். நான் 10 கேள்வியில நான் உன்னை முறியடிச்சு ஓட வைக்கிறேன். உன் சட்டம் என்ன படிச்ச என்பதை நான் உன்னால கிளிக்கிறேன், நீ வா. நீங்கள் சட்டம் படிச்சு கருப்பு கோட்டு போட்டவனெல்லாம் நீ அங்க கதைக்கிறா சட்டம் தெரியாது. சட்டம் படிக்காத வளரும், சட்டங்கள் பற்றியும் நுணுக்கமான வாதாடும் திறனும் கொண்டவள் இருக்கிறார் என்பதை மறந்து விடாத. உதாரணம், கொழும்பு நீதிமன்றம் நினைக்கிறேன், ஒருவர் குற்ற வழக்கில் போகிற அவரே உடனே அந்த சட்டத்தனியாக மாறி தனது வழக்கை தானே வாதாடி வென்றுட்டு போனதாக 10 செய்தி படித்தது எனக்கு நினைவு. அப்படின்னால் அவர் சட்டம் படிக்கவில்லை, சட்டத்தின் எந்த விடயமும் தெரியவில்லை, ஆனால் தனது வழக்குக்கு சட்டத்தனியை வைக்க முடியவில்லை. அவரை அங்கே ஏறி நின்று அந்த வழக்கை வாதாடி எதிர்த்தரப்பு சட்டத்திறனி படிச்சு வந்தவரை தோற்கடிச்சு அந்த வழக்குல வெண்டு போனானே ஒருவன், அவன் மனுஷன்டா. இப்போ
அவர் சட்டத்தரணியா? அங்க இவருடைய பேச்சுக்கு முன்னால் தோட்டு போனவர் சட்டத்தரணியா? பதில சொல்லு. விளங்குதா? உங்களுக்கு பேருக்கு மட்டும்தான் சட்டத்தரணி என்று பேரு. நீ முடிஞ்சா பா பேசுவோம்பா. நான் இதையா உடைச்சு உரணிவா. இந்த புதுமைகளை படைக்கிற அந்த தளத்தினுடைய நோக்கம் நாங்கள் எவர் மீதும் கரை பூச வரையில. நீங்கள் தான் பெரியவர்கள், நீங்கள் தான் சிறந்தவர்கள் சொன்னீங்கடா. நான் சொல்ல இல்ல, உங்களை விட சிறந்தவர்கள், முகம் தெரியாதவர்கள், அறிவோடும் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். தாங்களே பைத்தியக்காரன் சொல்லிக்கொண்டும் தாங்கள் படிக்காதவர்கள் சொல்லிக்கொண்டும் இங்கே ஒரு கூட்டம் இருக்குது. அவனுக்கு முன்னாடி இறங்கினீங்கன்னா கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்காது. ஏனால் உங்களை விட சட்டத்தை நல்லா கரைத்து குடிச்சிருக்கான். அவனுக்கு அது சட்டம் ஒன்று தெரியாது. ஆனா அவன் புரிய தர்க்கம் அப்படி இருக்கு. அவனோட தர்க்கத்துக்கு முன்னால் உங்களால் நிற்க முடியாது. இதை மறந்துடாது. முடிஞ்சாப்பா பேசுவோம். நான் பகிரங்க ஜவால் விடுறேன். சும்மா அங்க ஒரு ஒரு எட்டப்பன் அங்க போயிட்டு அவர் கேட்கிற கேள்விக்கு தலைவர் என்ன செஞ்சார்? தலைவர் தனிநாடு கேட்டாராம். நான் கேட்கிறேன், பல முறை கேட்டுட்டேன். இந்த கேள்விக்கு சொல்ற சட்டத்துறை மாணவன் நான் கேட்கிறேன், தலைவர் தனிநாடு கேட்டால் யார்கிட்ட கேட்டாரு? இலங்கை அரசாங்கத்திட்ட தலைவர் தனிநாடு கேட்டாராம். நான் என்ன கேட்கிறேன், தனிநாடு கேட்ட விடுதலை புலிகளை 11 பேச்சுவார்த்தைகள் இலங்கை அரசுடன் நடத்தியிருக்கு. 11 பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அமைப்பு நடத்தியிருக்கு. அப்ப அந்த 11 பேச்சுவார்த்தையிலையும் தனிநாடு கேட்டவர்களை எதற்காக நீங்கள் இலங்கையின் இறையாண்மையை மீறி பேச்சுவார்த்தை கலத்தீங்க? பதில சொல்றான். அப்போ இலங்கையினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு சமஷ்டி முறையிலான சுய நிர்ணய உரிமையிலான தீர்வு திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்ப அது இலங்கையினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு வடிவகவனி அண்டத, அதாவது இலங்கை இறையாண்மைக்கு கீழே உட்பட்டு அந்த பேச்சுவார்த்தைகளை யாரு? தமிழர் தரப்பு ஆகிய விடுதலை புலிகள் மேற்கொண்டார்கள். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப தனிநாடு என்றால் ஒரு நாட்டுக்கு எதிரான சட்டம், அது பிரிவினைவாதம் என்று நீங்க சொல்றீங்க. அப்ப பிரிவினைவாதம், இந்த நாடு வேண்டாம் வந்துட்டு போய் உனக்கே நாடு தரமாட்டேன்னு சொல்ற போய் நாடு தாண்டு கேட்டா கொடுப்பானா? இது எந்த லொஜிக்கல சரி? எந்த சட்டத்துல இதை படிச்ச? எனக்கு அதை விளங்கப்படுத்தப்பா. இந்த சட்டத்துல மாணவனை கேட்கிறேன், தலைவர் பிரபாகரன் தனிநாடு கேட்டார் அப்படி என்றால் அப்ப தனிநாடு அவங்க கேட்கிறாங்கண்டா எதன் அடிப்படையில்? உங்களுக்கு நாடே தரமாட்டோம் பயங்கரவாதின்னு சொன்னீங்க. அப்ப நாடு கேட்டவனே இதுக்கு கூப்பிட்டு பேசின. இது எந்த வகையில நீங்க இந்த லொஜிக்கு நீங்க பதில் சொல்ல வர? பதிலத்தாப்பா, பதிலத்தா. ஒரு பேச்சுவார்த்தை இல்ல, 11 பேச்சுவார்த்தை. இது என்ன? இது உங்களுக்கு கட்டமைப்பு என்ன? யாருக்கு பாடம் நடத்துற? 16 வருஷம் இல்ல, நீங்க வந்த நேற்று பிழைச்ச மலைக்கு முளைச்சது ஒழுங்கா தமிழுங்க தெரியும். கோடி தமிழர்களை கொண்டு ஊச்சான ஜிங்கல. டேய், தமிழோட எண்ணிக்கையே 35 லட்சம் 3.5 மில்லியன் பைத்தியக்காரனே. கோடி என்னடா 100 லட்சம்டா. அப்ப உங்க கதைப்படி அவன் சொல்ல வர அப்ப இதுல இந்த விட்டு செம்பண்டு விளங்குது. 35 லட்சம் மக்கள் வாழ்றான் ஒட்டுமொத்தமா. சரி, 4 மில்லியன் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் இப்ப சும்மா உதாரணத்துக்கு வைப்போம். இலங்கைகளை வாழ்றேன். அதுல 1 கோடி அழிச்சாண்டா இலங்கை ராணுவமே 2 லட்சம் தான்டா. விளங்கு. இது 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 எங்க இருந்த இந்த தகவலை பரிமாறுற முட்டா பயில? நீலாம் சட்டத்துல மாணவனா? உன்னடா வழக்குக்கு வந்தாண்டா அவன் கேள்வியை நினைச்சு பாரு. வா வந்து கேட்டா வாய் ஒழுங்கா தமிழ் கலைக்க தெரியாது. இங்க வா, உன்னை யார் கூப்பிட்டான்? முதல் தமிழர்களுக்கு தமிழ் மக்களுக்கு முன்னால அரசியல் பேச வரைக்கும் தமிழை படிச்சுட்டு வா. பாலசிங்கனை 3 மொழியில துறை சார்ந்தவர். ஏன் சில மொழியில அவருக்கு தெரியும், அறகுறையா தெரியும், ஐயாவுக்கு தெரியும். அதுல தலைவர் பிரபாகரனுக்கு படிப்பறிவு இல்லையா சொல்றான். ஒரு பாவனுக்கு நான் அவருக்கு படிப்பறிவா இல்லைன்னு. சரி, தலைவர் பிரபாகரனுக்கு படிப்பறிவு இல்லை, நான் உன் பேச்சுக்கு வரேன். சரி, அப்படி என்றால் அப்ப நீ உங்களோட ஒட்டுக்குழுவெல்லாம் படிச்ச மேதாவி தானே. அப்ப ஏன்டா தலைவரால் பெற்றுக்கொள்ள முடியாத தமிழீழத்தை ஏன் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாம போனது? சரி, அதான் ஒரு தனி தீர்வையாவது நீங்க பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறீங்க. நீங்களாம் அண்டி பிழைச்சு வாழ்ந்த கூட்டம் தானே. அதுக்கு ஒரு பதில் இருக்காடா? கனடாவில் இருக்கிற இந்த 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 வீணா போனவனை தான் கேட்கிறேன். முதுகெலும்பு இருந்தா தம்பி வா, என்ன பிரேஷான சண்முகாவோ ஏதோ ஒரு பேர் இருந்தா கூட்டிட்டு வாங்கடா அவனை. நீ வாடா, ஏன் கொட்டலுக்கு வாடா. இதான உங்களுக்கு எல்லாம் நல்ல ஹோட்டல், நல்ல சாப்பாடு நான் அனுப்புறேன். நீ வா, இந்த மக்களுக்கு முன்னுக்கு நான் ஏத்தி விடும் மரியாதை தரேன். பா, மக்களையும் ஏத்தி விடுறேன். பா.
பா உங்களோட உருட்டுக்களை ஒரு நாள் ஓட விடுறா இல்லைன்னு பாரு. வீதியில போறவன் சும்மா போற இல்ல, நாயோட போய் நோண்டினாண்டா நாய் கலைக்கும் தெரியுமா? கடைசியா எட்டியோட போன கதை இருக்குமில்ல, அந்த மாதிரி உனக்கு ஆக்கி விட. நீ வா. நாட்டின் கடன் தொகை 8,400 கோடி வரப்போகுது. இன்னைக்கு 12,000 கோடி வரப்போகுது. நாடு இன்னைக்கு திவாலாக போகுது, பஞ்சம் வரப்போகுது. அதை பற்றி கதையில இப்ப இருந்து புலிபாசிசம் இவ இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு. அந்த இந்த இளைய சமுதாயத்தை திசை திருப்பிடுமா இவ. பா கொம்பிட்டஜி இறக்கி விட, நீ பா ஏத்தி விடுறோம் பா. பா இந்த எங்க நாட்டில் எப்படி இருக்காங்க இந்த 3 புள்ளிகள் வந்திருக்காங்க. இந்த பிரகடன வழிய தம்பி இவன் கொம்பிட்டஜி அங்கே ஆகாச இந்த புள்ளையில ஏத்தி விடுறான் பா. இது மாதிரி தங்கச்சி மாதிரி ஏத்தி விடுறான் பா. நல்ல வடியோட இங்கிலீஷ்ல பச்சன் போல வா பா. முகம் காட்ட அந்த புள்ளையில் இருக்குது கட்டை மாலு. அதான் சவால் போறேன், முடிஞ்சா அவனை கூட்டிட்டு வாங்கடா. அந்த இந்த எச்சப்பா எடுக்க சொல்றேன், அவரை கூட்டிட்டு வா. எனக்கு முன்னால கூட்டிட்டு வா. நான் தனியா ஏற்றி அவனுடைய கௌரவத்தை கொடுத்து கௌரவமா அனுப்பி வச்சு வரோம். நீ பாப்பா, நீ பா. சட்டத்துறை மாணவன்டா நீ எவ்வளவு புத்திசாலியா இருப்ப இல்லையா போ. அப்ப நான் படிக்காதவன் என்ன ஈஸியா உனக்கு முழக்கலாம், டக்குன லொக்கடிச்சு விடலாம். நீ பா. ஏன்னா நீ கொஞ்சம் சட்டம் தெரிஞ்ச நீ இந்த டெமோக்ராட்டி என்னது பிரபா. அப்புறம் நீலம் திருச்சனும் இஸ் கிரேட் காய். அந்த அமன் அப்புறம் உன்ட தமிழ்ல கதை இல்ல ஆங்கிலத்துல கதை? அது தமிழ்ல கதைக்கிறேன். ஏண்டா என்ன தமிழ்ல கதைக்கிற? உங்களை டாப் போடாம பின்ன எப்படி கதைக்கிற சொல்றது? எந்த ஒரு பாடலாசிரியராவது இந்த தளத்தின் மீதும் எங்கள் மீதும் அவதூறு பரப்பினால் அவர்களுடைய பாடல்களும் இங்கு ஒளிபரப்பப்பட மாட்டாது. நாங்கள் முடிவெடுத்துட்டோம். பாடலாசிரியர் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் எங்கள் தளத்தின் மீதும் எங்கள் மீதும் அவதூறு செய்தால் அவர்களுடைய பாடல்களும் இங்கு ஒளிபரப்பு செய்யப்பட மாட்டாது. எங்கள் வானொலி நீங்கள் திருப்பி கேட்டால் நாங்கள் ஒளிபரப்ப மாட்டோம். இது நாங்கள் இன்றிலிருந்து இந்த முடிவாக கொண்டு வரோம். ஏன்னால் இது ஒரு பாடமாக இருக்கப்பட வேண்டும். எங்களுடைய தளத்தை அவதூறு செய்கிறவர்களுடைய எந்த பாடலாசிரிய பாடலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்ய மாட்டோம். அதே போலையில் எங்களுடைய வன்னிய புரட்சியில் நாங்கள் ஒளிபரப்பு செய்ய மாட்டோம். நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த முடிவை நாங்கள் இறுக்கமாக எடுக்கிறோம். நாங்கள் ஒளிபரப்ப மாட்டோம், யார் கேட்டாலும் தர மாட்டோம். எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் வருகிறோம். ஏனென்றால் நாங்கள் உங்களை உருவாக்கினாங்கள் இல்லையா? எங்களுடைய தளத்தையும் ஏனைய சக பாடலாசிரியர்கள் யாரெல்லாம் கேவலப்படுத்த முனைத்தாலும் அவர்களுடைய பாட்டையும் ஒளிபரப்பு செய்ய மாட்டோம். நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய பாடலாசிரியர்கள் அவர்கள் பாவம், அவர் தங்களுடைய காசை தந்து செய்கிறார்கள். அந்த பாடலாசிரியர்களையும் இன்னொருவர் கேவலப்படுத்தினால் யாராவது செய்தால் அவர்களது பாடலும் ஒளிபரப்பு செய்யப்பட மாட்டார். இது நாங்கள் இறுக்கமா முடிவெடுக்கிறோம். என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பாடம் தந்திருக்கிறோம், காணொலியும் தந்துக்கிறோம். எங்கேயா ஓடி செய்தோம். எங்களுக்கு எந்த 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 எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் செய்ய மாட்டோம். இனி எவர் கேட்டாலும் நாங்கள் போட மாட்டோம். இது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எனவே எங்களை நேசிக்கிற சக்திகள் யாராவது இருந்தால் அவர்களும் இந்த முடிவை நீங்கள் புல பண்ணிக் கொள்ளுங்கள். எங்களை அவமானம் செய்தவர்கள், அவமதிக்கிறவர்கள், சக பாடலாசிரியர்களை செய்கிறவர்களுடைய பாடலும் நாங்கள் போட மாட்டோம். கடைசி நாங்கள் விட மாட்டோம், வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். நான் முடிவெடுத்துட்டேன். நான் இதுவரை காலமும் இல்லை. யார் கேட்டாலும் விடுபாடு பார்த்தாலும் எங்களுக்கு சில கிளிப்ஸ் கிடைச்சிருக்கு. பார்த்தவங்க ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஸோ அதனால இன்றைக்கு ஒரு இறுக்கமான முடிவு. எனவே இந்த முடிவுகளை எடுத்தால் தான் நாங்கள் எங்களுடைய தளத்தை சரியான முறையில் நடத்தி செல்ல முடியும், அல்லது நாங்கள் காணாமல் போயிடும். ஸோ அதனால மூலம் சொல்கிறேன், எங்களுடைய தளத்தில் பயணித்த பாடலாசிரியர்கள் எங்களுக்கு எதிராக அவதூறு பரப்பதில் ஈடுபட்டால் அவருடைய பாடல்கள் ஒருபொழுதும் ஒளிபரப்பப்பட மாட்டாது. தேவைப்பட்டால் நாங்கள் தகுந்த நீக்குவோம். தேவைப்பட்டால் நீக்குவோம் தான் சொல்றோம். நீக்கும்னு சொல்லி தேவைப்பட்டால் நீக்குவோம்னு சொல்றோம். நீக்கோ, அது நீ எப்படி நம்ம எடுத்துக்கோ. ஏன்னா நீங்கள் தேசத்தின் எங்களுடைய தேசிய மாவீரர்களெல்லாம் பாட்டு அளிக்கிறீங்க. நான் இலவசமாக தான் படித்து கொடுத்தோம், இசை போட்டு கொடுத்தோம், சரியா? அதை எழுதி போட்டு எங்களுடைய தேசத்துக்கு மறவருக்கு பாட்டு எழுதி போட்டு அதி கேவலமான நிகழ்வுல கூலிக்குழுக்களுடன் சேர்ந்திருந்து காட்டி கொடுத்தவன் கூட்டி கொடுத்தவன் வேற இருக்கிற வேறவர்கள் இணைஞ்சிருந்தீங்கடா, உங்களோட பாட்டு நாங்கள் ஒளிபரப்ப மாட்டோம். அதை நாங்கள் நீக்கி வரும். என்ன என்றதை பாருங்க. அப்ப இது ஆளும் அரசுக்கு அது மிகப்பெரும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். அரசாங்கம் சிக்கி தவிக்குது. இதை எதிர்கொள்ள முடியாமல் அரசுக்கு மேல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப மிகப்பெரும் ஒரு பேரிடரை
ஆளுகிற அரசுக்கு இந்த 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 இயற்கை அனர்த்தம் கொடுத்திருக்கு. அதை சரி செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அது மக்களுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தி அந்த கோபம் வந்து அரசுக்கு எதிராக இப்ப திரும்பி இருக்கு. அது இதை அரசு எப்படி கையாள போகுதுன்னு தெரியல. அது மிகப்பெரும் ஒரு உக்கிரமா இருக்குது. அப்ப வார மாசி மாதத்தில இருந்துதான் இவர்கள் எப்படி இதை கையாள போகிறார்கள் என்பதில் இருந்துதான் இந்த அரசு நிலைச்சு நிற்குமா இல்லையான்றதை முடிவு செய்யப்படும் என்று சமூக ஊடகங்கள் பதிவுள்ள மக்கள் வாய்மொழி ஊடகமாக தங்களுடைய கருத்துக்களை கோபத்தோட தெரிவித்து பார்க்க முடியும். சோ அதனால வந்து நாங்கள் இந்த இடத்துல இதை செய்தே ஆக வேண்டும், அல்லாவிட்டால் அது பெரிய சிக்கலை கொண்டு வந்துடும். நாங்கதான் இப்போ 2 விஷயம் தான். நான் தமிழ் தேசிய குழுவில பயணிக்கிறேன். தமிழ் தேசிய குழு நான் வந்து துரோகிகளோட, எங்களுக்கு காட்டி கொடுத்தவனோட, ஒட்டுக்குழுவோட, முகமுடி போட்ட மாயாவிகளோட, அன்னைக்கு விளக்கேற்றவங்களோட நான் பயணிக்க மாட்டேன். ரெண்டாவது அதுக்கு மேலாக எங்களை அவதூறு செஞ்சோட நான் பயணிக்க மாட்டேன். பயணிக்கலாமா? பயணிக்கல. அப்ப இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நீங்கள் எப்படி தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும்? அப்ப நீங்க எப்படி தமிழ் மாவருக்கு பாட்டு எழுத முடியும்? எப்படி எழுத முடியும்? அப்ப நீங்கள் யார்? அப்ப நீங்க இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து அப்ப இவர்கள் அடையாளம் காண வேண்டுமானால் இந்த 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 விதிகள் என்பது மிக முக்கியமானது, காலத்தினுடைய தேவை. அப்படி நாங்கள் அதை செய்யாமட்டால் நாங்கள் காணாம போயிருவோம். நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே. இப்போ இதை வச்சு காசு உழைக்கணும்னு சொன்னீங்கல்ல, பணம் சம்பாதிக்க இந்த விதியை போட மாட்டான், கடைசி வந்தும் போட மாட்டான். அவனுக்கு ஆக்கள் பிடிக்கிறவனும் எனக்கு ஆக்கள் வேணும் என்று அழைக்கிறவரும் பணம் சம்பாதிக்கிற நோக்கை கொண்ட எவருமே இந்த விதியை போட மாட்டார்கள். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நான் எங்களுடைய திறமையை கண்டு ஊக்குவிக்க வந்த ஒருவனை தவிர இதை வியாபாரம்னா எடுக்கல, இதை மார்க்கெட்டிங் பார்க்கல. ஆனா இதை மார்க்கெட்டிங்கா மாத்திட்டான்னு கவலைப்படுறாங்க. இவன் வந்து மார்க்கெட்டிங்ல பூந்து நுழைஞ்சிட்டான்னு கவலைப்படுறான். அப்படின்னா என் கட்டித்தனம் தானே அது. ஸோ இதை நாங்கள் அமுல்படுத்துவோம். இல்லைன்னு சொன்னால் அது சிக்கலை கொண்டு வந்துடும். அது நல்லவர்களுக்கும் வந்து அவை தவறானவர்களாக கொண்டு விட்டுரும். அப்போ இது இஸ் ஒன் ஆஃப் த கேம் ஒன்று விளையாடுறாங்க, இந்த ரோல் அண்ட் ஆடுறாங்க. அவங்களோட விளையாட்டு நாங்களும் ஆடி விடுவோம். விட்டு கொஞ்ச நாளைக்கு வலிக்க பாருங்க, அமைதியா இருங்க. அது தானா எல்லாம் வெளியில பாருங்க, வெயிட் பண்ணும். நான் வெளிப்படியா உடைச்சே பேசி வரனே, அவ்வளோதான். வண்டி வந்து சந்தேகம், நோ சந்தேகம். நான் சந்தேகம் இல்லை. உங்களோட கொள்கையில் நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்றத சோதனை செய்வதற்கு ஒரு வெள்ளோட்டம், அவ்வளோதான். அவ்வளவுதான். அதை விட இதுக்கு இன்னும் வேற நுணுக்கங்கள் பல இருக்கு. வர நாட்களுக்குள்ள காலங்கள்ல அது உங்களுக்கு வெளிவா தெரியும். சரி, அதுக்கு வந்துடும். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் 1, 2, 3 பேட்ட பாட்டு நீங்க ஒளிபரப்பு செய்யப்பட மாட்டாதான் நினைக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா 1, 2, 3 பேட்ட பாட்டு வராது. அது கன்ஃபார்ம் ஆயிட்டு இந்தியாவோட ரைட். அப்ப வராது, சோழி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மிச்சம் பார்க்கலாம் வேணும் நிமிஷம். ஸோ அதனால சொல்லி முடிஞ்சு. அடுத்தது வந்து இன்றைக்கு நான் கேட்கிறேன், கனடாவில் இருக்கக்கூடிய அந்த தம்பியை கேட்கிறேன், ஐயா நான் உங்களை வாழ்த்துறேன், பாராட்டுறேன். நீங்கள் இளைஞனுடைய வரலாறுகளை இந்த வயதில தெரிந்து கொண்டு பேசுறது நான் பாராட்டேன். நீங்க கண்டிப்பா பேசணும், நீங்கள் பேசுங்க. ஆனால் மாற்று கருத்தாக இருந்தாலும் அதுக்கு மரியாதையோடு நீங்கள் பேச வருங்கள். தலைவர் பிரபாகரன் அவர் எல்டிடினர் அவர் ஏற்றுக்கொள்ள இஎல் பீரி சொன்னு சொல்றாரு. பீரி சாரு, விடுதலை புலிகள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்ற நீங்கள், அப்ப எதுக்கு நீ கட்சி மாறின? இயல் பிரிச்சு எதுக்கு கட்சி மாறின? ரன்லெட்டா வந்து நின்ற, அதுக்கு முன்ன நின்ற. அப்ப கட்சி மாறுற கொள்கை இல்லாத நீ, கொள்கை உனக்கு இருந்தா நீ கட்சி மாறுவியா? இல்ல. அப்ப கொள்கையிட்ட நீங்கள் அப்போ எப்படி விடுதலை இந்த உரிமை எப்படி நீ எப்படி பேசலாம்? எப்படி பேசலாம்? நீங்க கொள்ளக்காரனா இன்னைக்கு லஞ்ச குற்றச்சாட்டுல நீங்கள் உள்ளாக்கப்படுகிறீர்களா இல்லையா? ஆமா. அணு அரசாங்கம் குற்றஞ்சாட்டு சாட்டியா இல்லையா? ஆமா. அப்ப இது செய்யப்பட்டிருக்கா இல்லையா? செய்யப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் கொள்கையற்றவர்கள், கோட்பாடற்றவர்கள், உங்களுடைய தனிநலன் சார்ந்து வாழக்கூடியவர்கள், மக்கள் நலன் மறந்தவர்கள், ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை பற்றியும் ஒரு தேசிய இனத்தினுடைய மகிமை பற்றி நீங்கள் எப்படி பேச முடியும்? சரி, தலைவர் பிரபாகரன் பாலசிங்களுக்கு தெரிஞ்சிட்டுதான் முதலே அழிய போறாரு. அப்ப விடுதலை புலிகள் அழிக்கிறனால இந்திய ராணுவம் அழிக்கின்ற பொழுது பாலசிங்களை தெரியும் அழிச்சிருப்பார். அப்ப படபலத்துல குறைவு, பட கட்டுமானங்கள் குறைவு, முப்படைகளை தாங்கவில்லை, கடற்பட கூட விடுதலை புலிகிட்ட பலமா அந்த காலத்துல இல்ல. அனைத்து கட்டமும் ஒரு கெர்லா போர்முனைக்குள்ள விடுதலை புலிகள் இருந்த காலகட்டம் 1987 90ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் மரபுப்படியாக இயக்கம் உருமாட்டம் பெற்றது. 90க்கு பிறகு
அப்ப அழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் 1987 ஆண்டு இலங்கை வந்த பீஸ் கீப்பிங் படைன்னு சொல்லப்படுற சமாதான அமைதிப்படை என்ற பேர்ல வந்த இந்திய ராணுவம் அங்க அட்டுழியம் செய்யல அழிச்சிருக்கணும். நீங்களே சொல்றீங்க இன்னொன்று, அந்த காலங்கள்ல அங்கிருந்த மனித உரிமை மையத்தினால் 1000 தமிழ் பெண்கள் இந்த இந்திய கீப்பிங் போர்சஸ் அமைதிப்படைகளால் பாலியல் வன்மை உட்படுத்தப்பட்டதுக்கு ரெக்கார்ட் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்படி சொல்றீங்க, பாராட்டுறேன், இதை நான் ஏற்கிறேன். இது உத்தியோகமாக சொல்லப்பட்ட பதிவு ரிப்போர்ட், அதாவது பாதிக்கப்பட்டவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட உண்டு. ஆனால் ஆவணப்படுத்தப்படாமல் இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லுங்க. அதை நான் வரவேற்கிறேன். இது புள்ளி வரும், சரி, அது சரி சொல்லி போட்டு சொல்றீங்கள். என்றால் நீலந்திரி செல்வத்தினுடைய இதை இவர் சரி என்று சொன்னார். பாலசிங்க எங்க சொன்னாரு? டேய், நீலந்திரி செல்வம் கதிராவும் எட்டப்பன்னு சொன்னாடா. அவ சொன்னாங்கடா, முதல் அவங்க சொன்னதை சரியானு இயக்கம் சொல்லுமா? அப்ப ஒரு மக்கள் மத்தியில கருத்தை கொடுக்கல, ஒரு மக்கள் இயக்கமாக வாழைக்கல, மக்கள் தேசிய கொள்கையில வாழ்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்திருந்து தமிழருக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறவர்களை எட்டப்பரண்டா பட்டியலுக்குள்ள எங்களை விடுதலை அமைப்பு உள்ளாக்கி இருக்கிற நபர் சொன்ன விடயத்தை அது சரிதான் என்று நீலந்திரி எப்படி சொல்லுவார்? எப்படா சொல்லுவார்? சொல்லப்பா, எப்படி சொல்லுவார்? எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னவர் பிற்காலத்தில் அது சந்திரிகால ஒப்பந்தம் செஞ்சார. நான் என்ன கேட்கிறேன்டா, நீ என்ன சொன்ன? சட்ட மேதவி, சட்டத்துறை மாணவனா, என்ன சட்டம் படிக்கிறேன்னு தெரியலையா? லொஜிக்க தெரியாம பேசுறீங்க. இந்த வண்டவளத்துல பேசினா உங்களை நீங்களே காரி துப்புற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், எப்பொழுதுமே ஒரு பொதுவில கருத்து சொல்லுகிற பொழுது இருதரப்பும் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிற வகையில் அல்லது பரஸ்பரம் அனுசரிச்சு போகிற வகையில் அவங்க கருத்துக்கள் இருக்கும். அது இல்லை. இவர் பெரிய சட்டத்துறை ஆய்வாளர். அவங்க என்ன ஆய்வாளர்? அப்ப பிரிவினைவாதம் கோரிய விடுதலை புலிகளுடன் 11 பேச்சுவார்த்தையில இளைஞர் சங்கம் ஏன் ஈடுபட்டது? மைந்தா, பிரேமதாசா, அவருக்கு பிறகு சந்திரிகா பிறகு வந்த அனைவருமே பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டீங்க. மைந்தா வரைக்கும் ஈடுபட்டீங்க. மைந்தா பிறகு விடுதலை புலிகள் இல்லை. அவ இந்த காலப்பகுதியில் எதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு போனீர்கள்? சமஷ்டி முறையிலான இலங்கையினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு இலங்கை கொழும்பை மத்திய அரசாக ஏற்றுக்கொண்டு அதனூடாக வாழ்வதற்கான சிங்கள மக்கள் வாழக்கூடிய அதே அதிகாரம் கொண்ட ஒரு அதிகாரத்தை பெற்றுக் கொள்வது. காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம். விடுதலை புலிகள் அதிகமாக கேட்டது காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம். அதுதானே? ஆமா. அப்புறம் இது என்ன? இது என்ன பேச்சு? இது தம்பி, நீ இருக்க பாப்பா. நான் படிக்காதவன், நான் பட்டிக்காடம் எழுத படிக்கிறது ஒரு நாள் கூட நான் பள்ளிக்கூடம் போனதில்லை. நான் மாடு மேய்ச்ச ஒரு ஆள். நான் வெளிப்படையாக சொல்றேன், மாடு மேய்ச்சவன், பள்ளிக்கூடம் போகாத ஒரு ஆள். எனக்கு எழுத படிக்க தெரியாது. அப்போ நீங்கெல்லாம் சட்டத்துறை மாணவர், ரொம்ப கையெடுத்து கும்புறேன். ஒருக்கா வாராசா மேல பேசுவோம் ஐயா, வாப்பா. நானும் கூப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் சட்டத்தறி மேல வாங்க பேசுவோண்டா வர மாட்டேங்கிறேன். ஏன்? நீங்கெல்லாம் படிச்ச மேதாவியெல்லாம் வாங்கணும்னா அது நாங்கள் வரமாட்டோம் தம்பி, எங்களுக்கு நேரம் இல்லை என்று தப்பி ஓடுறான். ஒரு பயப்புலையும் வரமாட்டேங்கிறானே. கும்பிடுக்க வாங்கல பேசி பார்ப்போம், நாங்க வரமாட்டோம். ஏன்? அப்ப உங்களை விட நாங்கள் ரொம்ப சட்டபூர்வமா பேசுறோம். அப்படியோ? நானும் போன் பண்ணி எவ்வளவு விஷயத்த இந்த டிக்டாக்ல நடக்கிற இந்த அவதூறுகள் தொடர்பாக கேட்கிறோம். தமிழாக்கள் இருக்காங்க, வர மாட்டேங்கிறானே. வேறு நாட்டுக்காரர் ரெடியா இருக்கா? எனக்கு இங்கிலீஷ், நோ இங்கிலீஷ். அப்ப மொழிபெயர்ப்பு கொண்டுருவோம். அதுக்குள்ள ஊடிடுவாங்க உள்ளுக்குள்ள. அது ஒரு பயம். அப்ப இது என்ன பேசலாம்னு சொல்லுங்க. அப்ப அடிப்படையில் கட்டமைப்பை அறியாமல் பேசுகிற இந்த விடயங்கள் என்பது எந்த வகையில் நியாயமானது? இன்றைக்கு கல்வி அமைச்சு கொண்டு வந்த 7:30க்கு அதிகாலை 7:30 மணிக்கு காலையில் 7:30 மணிக்கு பாடசாலை ஆரம்பித்து நடைபெற்றது. அதை மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்களை எதிர்த்தார்கள். அதுவே ஆளுகிற அரசுக்கு முதலாவது படுதோல்வியான விடயம். அந்த விடயம் என்பது ஆங்கில பாடம் வரைக்கும் இந்த சர்ச்சைக்குரிய பாடம் உட்பட்டு இன்றைக்கு கல்வி அமைச்சுக்கு எதிராக வந்து நிக்குது. இது மக்கள் மத்தியில ஆளும் அரசு மீது இந்த நம்பிக்கையை கெடுத்துட்டுது. ஒரு நல்லாட்சி செய்யக்கூடிய அரசு, மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு கொண்ட அரசு செய்கிற வேலையா? 8 மணிக்கு வச்ச பாடசாலை 8:30க்கு வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பேன்.
பிள்ளைகள் நித்திர தூங்கி எழுந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு வசதியா இருந்திருக்கு. நீ 8 மணிக்கு போகிற பிள்ளைய 7:30 வச்சியேண்டா. அதுல பல குடும்பங்கள் அரச உத்தியோகத்துக்கு போகணும் இருப்பாங்க, அவங்களும் வேலைக்கு போகணும். பிள்ளைய கொண்டு இறக்கிட்டு போறவங்க எல்லாம் அவதிப்பட்டிருப்பாங்க இல்லையா? அப்ப இந்த அடிப்படை விடயத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத இந்த ஆளும் வர்க்கங்கள் எப்படி மக்களுக்கான நல்லாட்சியாக இருக்க முடியும்? அது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுடைய மனோநிலையில் எதிர்ப்பை கிளப்பி இருக்கு. அப்ப இதுக்கு இதை வகுத்து கொடுத்தவன் யாரு? இவங்களோட இருந்த திட்டமும் இல்லை. நானும் ரவுடி என்ற மாதிரி, நானும் நாட்டு ஆளுநர் என்ற மாதிரி தான் கடிச்ச. இன்றைக்கு பாரு, நான் சொல்றேன், கோத்தவாயை விட மிக மோசமான முறையில நடக்க போது திருவிழா பாரு. நான் திருப்ப சொல்றேன், என்ன கோவிச்சலும் பரவாயில்ல, எனக்கு நல்லது செஞ்சா கையை தட்டு உனைக்க. நான் இதுல அனுராக ஒரு வகையில பாராட்டுறேன்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி ஒதுக்குறேன்னு சொன்னா இல்லை, அதை நான் வரவேற்கிறேன். இந்த 10 லட்சம் 50 லட்சம் நான் கொடுப்பாரு இருந்தால் அது வேற லெவலுக்கு கொண்டே விடும். ஆனா கொடுக்க மாட்டார், முழுக்க ஒதுக்குத்தான். அதெல்லாம் சும்மா ஒரு இந்த மாகாண சபை தேர்தலாம் மக்களை வெல்றதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பு. இப்ப நான் எப்போ சொல்ற மாதிரி தான், கிழவிக்கு மேக்கப்பை போட்டு குமரி ஆக்கி விட்டாரு, அந்த மாதிரி தான். அதான் இவங்கட இது போட்டு விட்டு இங்க பாருங்க, நான் அழகான பொல்லியை கொண்டு வச்சுக்கேன், இதை 50 லட்சம் தந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க வேண்டிய மாதிரி தான். மேக்கப்பை கட்டிக்கிட்டு பார்த்தா பல்லெல்லாம் கட்டி பார்த்தா ஆட்சியை கொண்டு போட்டு வித்து விட்டான். இதை கட்டினவன் இந்த அவஸ்தை மேக்கப் கலை மட்டும்தான் வடிவா இருக்கும். அது பிரிட்ஜில் வச்ச ஐஸ் கட்டி மாதிரி நல்ல வடிவா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப இவர்களுடைய இந்த நடவடிக்கை என்பது முழுக்க ஏமாட்டு. அப்ப மக்களை ஏமாட்டுகிற ஒரு நிர்வாகம், மக்களாட்சி தத்துவத்தை சமநீதியை மறந்த நிர்வாகம், ஒரு இணக்கப்பட ஒரு யூனிட்டி, ஒரு இணக்கப்பாட்டு ஒரு ஐக்கியமாக வாழ்றதுக்கு கூட முடியாத இவர்கள் மிக பெரும் கடன் சுமையில் நாடு சிக்கி தவித்திருக்கிற வேளையில் கூட ஒரு யூனிட்டியாக, ஒரு ஐக்கியப்பட்டு, ஒரு யூனிட்டி ஆக இணைந்து பயணிக்கக்கூடிய வகையில கூட வர முடியாத, கொள்கைக்கு வர முடியாத நீங்கள் எப்படி நீதி நிர்வாகத்தை கட்டி காப்பாற்ற முடியும்? இன்றைக்கு கூட செய்தி வந்துட்டு, கொழும்பு போக்குவரத்தில் 43 வீதமானவர்கள், 100க்கு 43 பேர் போதையில வானம் ஓட்டானவே. அப்ப ரோட்டுக்கு ரோட்டை ஏன் பொலிச்சு நிக்கிறீங்க? இப்ப இவங்க விடுகிற செய்தியை பாருங்க, ஒவ்வொன்றும் இவங்க விடுகிற செய்தி என்பது தாங்களே கேலி பண்ற மாதிரி. எல்லாம் குடிகாரனாவா, எல்லாம் வண்டியை விட்டு செய்தி. 43 விதமானவர் குடிச்சுப்பட்டு வரான், அவன் பொலிச்சு ரோட்ல எதுக்கு நிக்கிற? அப்ப இவங்களே சொல்லுவாங்க, பொலிச்செல்லாம் லஞ்சம் பண்ணிட்டு விடுது, அப்படியா? இவர்களே இந்த காவல்துறை, நல்ல காவல்துறை இவங்களே கேவலப்படுத்துறான். எல்லா காவல்துறையும் அப்படி இல்லடாப்பா. அங்க ஒரு சில காலத்துல அதிகம் நல்லா கையெழுத்து நல்லவனும் இருக்காண்டாப்பா, சிங்களவனும் இருக்காண்டாப்பா, இருக்கா லஞ்சம் பண்ணாம நேர்மையா வேலை செய்யக்கூடிய இருக்காங்க, தெரியாதவழியே இருக்காங்க. 99 பேர் 100ல 1% அப்படி இருக்கான். 99% நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கோ, அவங்களும் அப்பாவிகளும் பாதிக்கப்படுறான் பாத்தியா? அப்ப இவங்களே சொல்கிறாங்க, இப்படியான ஒரு நிர்வாக அரசியல் ஒரு இலாக்கா இது வரைக்கும் நான் பார்க்கல, எனது அனுபவத்தில் நான் பார்க்கல. அப்ப இதெல்லாம் ஒரு கோமாளி கூத்தான ஒரு நடவடிக்கையா தான் இதை பார்க்க முடியுது. தங்கள காவத்தை தாங்களை இழிவுபடுத்துறது. அப்ப கொழும்பு போக்குவரத்தில் 100க்கு 43 வீதமானவர்கள் போதையை தான் வாகனம் ஓட்டுகிறார் என்றால், அப்ப எதுக்கு நீ ஆட்சியில் இருக்கிற? கரைச்சி பிரதேசபை கொடுக்கப்பட்ட 11 கோடி கணக்கில்ல, 16 கிராமங்கள், 45 மகள் 20, இன்னும் பணம் போய் சேரல, அதுக்கு பதில் இல்லை. ஐயா கௌரவ அமைச்சர் சந்தன கொடுக்கப்பட்ட 1300 கோடி என்னாச்சு தெரியல. முத்தையங்கட்டு குளம், இரண்டமடு குளம் உட்பட்ட வட்டுவாகல் பாலம், அந்த வீதிகள் போட்ட ஒப்பந்ததாரர் யாரு கேட்கிறேன், பை சொல்ல மாட்டேங்கிறேன். இன்றைக்கு வரும் 72 மாதத்துக்குள்ள மிக பெரும் ஒரு அவலம் ஏற்படலாம், அனர்த்தம் ஏற்படலாம்னு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. மண் சரிவுகள் ஏற்படலாம், மக்கள் அங்க வெளியேற சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பகுதியிலிருந்து காட்டு வருது, கவர்மெண்ட் சொல்லிக்கிறாங்க. அப்ப வடதெற்கு அங்குள்ள தென்கிழக்கு பகுதிகளில் மிக பெரும் அனர்த்தம் இடம்பெறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தென்கிழக்கு சிங்கள பகுதியில் தென்கிழக்கு, இங்கால வடமேற்கு. அப்ப இதை பற்றி பேசுறதுக்கும் கருத்து சொல்வதற்கும் இங்கு யாரும் இல்லை. அவர்களுக்கு மக்கள் நலன் பற்றி எந்த அக்கறையும் இல்லை. மக்கள் நலந்தரவாகும், மக்கள் நலன் பற்றி எந்த கவரையும் இல்லை, அக்கறையும் இல்லை. அவருடைய நோக்கம் எல்லாம்
அவதூறுகள் செய்வது ஊடாக நக்கல் நையாண்டி கேள்வி பண்ணிட்டு போ. இன்றைக்கு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்த விவாதங்களை எடுத்து பார்க்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய சைக்கிள் கட்சி அவர்கள் ஒரு புதிர், இலங்கை தமிழர் கட்சி ஒரு புதிர், ஆளுகிற கட்சி என்பிபி அரசாங்கம் வந்த புதிர், அங்கெல்லாம் பைத்தியக்காரனை விட்டுட்டு அவன் ஒருத்தன் குழப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதுக்கு மாறி மாறி அறிக்கை. இந்த கூத்து முடிஞ்சதை பார்த்தால் பாராளுமன்றத்துக்கு போய் இங்க அமைச்சர் வந்து திருதனை பேசுறாராம், திருதனை இவரே பேசுறாராம். ஏண்டா யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களும் இதே கூத்துட்டான், பாராளுமன்றத்துக்குள்ள இது கூத்துட்டான். அப்ப மக்களை பார்த்தா உங்களுக்கு என்ன முட்டாள் பைகள் பெருச்சாலி மாதிரி தெரியுதா? இல்ல கேட்கிறேன், நீங்க மட்டும் தான் புத்திசாலிகளா?